என்னாச்சு நீ நல்லா பெருகிறீங்க மாமா. சரி பெருக்குங்க பெருக்குங்க. வந்து ஒரு விளக்கமாறன்னு இதை வந்து ஆன்லைன்ல தெரியாம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு சரி பாவம் அவன் வந்து இது பண்றானே, உதவும் எல்லாம் கிடையாது. சரி விடுங்க மாமா. இந்த பக்கம் சைடுல கொஞ்சம் இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து பெருக்குங்க. சரி சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரிலாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு, உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. இது பாத்துடா, இது பாத்து திறக்கும் போது பாத்து தரேன்னு லைட்டா முட்டை கொடுத்தா வச்சிருக்காப்ல, ஏதோ வீக்கா இருக்குதான், இழுக்கா டம்முன்னு வந்துட போகுது. இழுக்காத. அங்க கண்ணாடி இருக்கு உங்களுக்கு, நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க. ஆமா அதே உண்மைதான், எனக்கு நானே தான் சொல்லிக்கிறேன். என்னடா ஒரு பக்கமா வர மாட்டேன். இங்க வாவே. அவ்வளவு தூரம் நான் தர முடியாது மாமா, பெருக்கி பிடிங்க மொத்தமா. ஏய் இங்க வாடா, பெருக்கிடாடா, ஓவரா பண்ணாதீங்கடா. பாரு இங்க பாரு, இப்படி இவங்கள வந்து நான் நோகாம எடுத்து 3 பக்கமும் முக்கடல் சேர்க்கை மாதிரி கன்னியாகுமரி மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறேன். சரியா? இப்படி வந்து பண்ணா இப்படி ஏத்தும் போது இது இஷ்டத்துக்கே எங்கிட்ட பாதி கீழே போயிடுது. என்ன அர்த்தம் அது? உங்களுக்கு பெருக்க தெரியலன்னு அர்த்தம். மாமா உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் இருக்கு பாருங்க. ஏய் இருடா அப்பா. இது மீதியை வந்து எப்படி தெரியுமா பண்ணிடலாம், மாப்பு போட்டு அப்படியே கிண்டி விட்டுறலாம். கிண்டி விடுறீங்களா? அது என்ன ஃப்ரைட் ரைஸா மாமா? அப்பாவை பத்தியா ஜாலியா இருக்குதுல்ல? உனக்கு இருக்குதோ இல்லையா? எனக்கு செம்ம ஜாலியா இருக்குதுடா. இருந்து பிறந்தவன் மனுஷன் அப்ப சொல்லுவாங்க, ஆனா கடவுள் உங்க ஒப்பனை மட்டும் மனுஷ உருவத்தை படைச்சு குரங்கோட குணத்தை அப்படியே விதைச்சுட்டான். கூப்பிட்டாரு பத்தியா எடுத்து. என்ன வேலை? நீங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் ஏன் பார்க்கணும்? சும்மா எடுக்கணும் மாமா, அதெல்லாம் ஒரு ஜாலியா. ஏய் சும்மா அது ஒரு ஜாலியா இருக்கும். இப்போ இது எவ்வளவு ஊற்றணும்? இல்ல புரியல மக்களே. இது வந்து நல்லா கமகமன்னு இருக்கிறதுக்கு வாசனை திரவியம். இதை வந்து பெனாயில் மாதிரி இருக்கு. அதான் இல்ல, எனக்கு லிச்சி ஜூஸ் மாதிரியே இருக்கு. குடிச்சிருங்க. இப்போ இதை எவ்வளவு ஊற்றணும் தெரியல. சும்மா ஒரு மூடி ஊத்துங்க மாமா. இவ்வளவு ஊத்துனா ஊத்துங்க, கமகமன்னு இருக்கும் இல்லையா? இங்க கொஞ்சம் அப்படி கீழே கொஞ்சம் அப்படி தெளிச்சு விட்டுருங்க. ஐயோ, இப்போ இதை இதுல ஊத்தணுமா இல்ல கீழே ஊத்தணுமா? அதுல தான் ஊத்தணும், தண்ணியில தான் ஊத்தணும். ஓகே தான். இல்ல அப்படி கீழே ஊத்தணும்னா ஒரு பாட்டில் ஒரு வாட்டில. ஆக்சுவலாக நான் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் மாப்பு. சரியா? இது ஜப்பான்காரன் என்னென்னதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் சொல்லு. அடுத்தது இல்ல இல்ல, நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. இல்ல நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? சரி விடுங்க. இது இருக்குல்ல, இதை தூக்கிட்டு போய் இப்படி உள்ள கரெக்டா அதை பிளேஸ் பண்ணி அமுக்கு அமுக்கணும்னு வச்சுக்காது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? கட்டுங்க. நான் ஒரு ஏய் இல்ல, விளையாடுற நேரமாடா அது. இப்போ நீங்க விளையாடல. இப்போ இதை தூக்கி உள்ள வச்சு அப்படியே அவ்வளோதான். இப்போ வந்து அப்படி எடுத்து இங்க பாரு. சரி இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அதெல்லாம் கணக்கில்ல, அதெல்லாம் கணக்கில்ல. நான் நீங்க பண்றது எல்லாம் பாத்துக்கலாம் மாமா. என்ன நினைப்பாங்க? எப்படி இருந்த மனுஷன். மாமா மாமா நான் ஆல்ரெடி சுத்துறேன் மாமா. மாமா ஒரு நிமிஷம், நான் மைக்கு போட மறந்துட்டேன்.
ரொம்ப முக்கியம். வாடா அந்த வீடியோவே போட மாட்டேன் நான். ஆமா போடு. நம்ம நினைவுகளுக்காக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஆஹா போடுங்க, நல்லா இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன் மக்களே, இங்கே பாருங்க, நான் தான் மாமா வீடியோ போட சொல்கிறேன். இந்த வீடியோவோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க, அதில் தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. மாப்ப எடுத்த மாதிரி அவங்க வழக்கமாக எடுத்து போகிறாங்களா? சரி வா வா பேசிக்கிட்டே என்ன இல்லை, எதுக்கு ஏன்ட்டு கொடுத்தீங்க? நீ தானடா ஆசையா இருக்கு வர வாடா கொடுங்க. அவ்வளோதான்டா. போதும் போது ஒரு தடவை தான்டா பண்ணணும். என்ன ரங்கராட்டனமா சுற்றிக்கிட்டு இருக்க? போடு போடு போடு. அவ்வளோதான். எடுத்து போட்டுக்கிட்டு. ஏய் போய் தேடாங்க கீழே. அவ்வளோதான்டா. அப்படியே நான் பாதி முடிச்சிட்டேன். இன்னும் பாதி வீடு தான். பாதி தான் பண்ணுவீங்க. பாதி ரூம் தான் பண்ண போ. அதுதான் வந்து மாட்டுச்சு. இந்த பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. அது இருந்தேன் நான் ஆல்ரெடி கடுப்பும் வாயில் வந்துடும் பார்த்துக்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடக்கூடாது, புரியுதா? சீரியஸாகவே சொல்கிறேன். இப்படிலாம் பேசுகிற அளவு வச்சுக்காத என்கிட்ட. ரிப்பீட்டு. அவ்வளோதான் மக்களே, நமக்கு என்னால் முடியலை. அதனால் ஆதியன் தானே பொறுப்பேற்றுக்கிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னையா காமெடியாக இருக்கா? அங்கே பாரு, அந்த மாப்பும் அவனோட தலையும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. மச்சினேங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன பையன் சொல்லி கேவலப்படுத்த நினைக்கிறான் பாரு மனுஷன். பாரு, நான் ஆதி இருந்தா பின்விளைவுகள் மோசமா இருக்குன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அது இதுதான். இப்படிதான் மக்களே, அப்படிதான். கீழே வரும்போது ஆதி அந்த நம்ம ஆர்ச்சிக்கிட்ட உள்ளே வரும்போது செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டாப்புல, மாப்பு தான் கீழே விழுந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு இவனை தூக்கி மேலே சாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறமா போய் பிடிச்சிட்டு வந்தேன். ஏய் என்னடா டம்மு டும்முங்கிற? வெஞ்சினா டைம் வருமா? டைம் ஆகுது, சீக்கிரமா தொடச்சிட்டு வீட்டுக்கு போ. அர்ஜான் அர்ஜான், அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீ வந்துட்டு அம்மா கூட இரு சரியா? மாமா கூட்டு போ. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு சரியா? பாய். பிரியாணி சாப்பிட கடைக்கு போகணுமா? சரி வா போகலாம். போமா? ஆமாம், கடைக்கு போயிட்டு நான் அப்பா வந்து மாமாவையும் உன்னையும் அங்கே வீட்டில் விட்டுடுறேன் சரியா? நீ அம்மா கூட இரு, அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே டீல்? டீல். அட இவ்வளோ ஈஸியாக இருக்கு, பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும் போலயே. ஐயோ கொழுப்பு குறைஞ்சதா இல்லையாடா? ஆக்சுவலாக இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துருவேன். ஆனால் இவன் வந்து எதுக்கு இப்போ உட்காந்துக்கிட்டு? அதான்டா பார்த்துட்டு நான் இருக்கிறேன், அதான் சொல்கிறேன். நீ எதுக்கு வந்த? இல்லைன்னா நீ வரலன்னா நான் பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் கேப் எடுத்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸையுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகேவா? ஆட்டாதையா என்னடா பண்ணுற அர்ஜுன? என்னையா பண்ற? என்னடா முடிச்சியா? சூப்பர்ரா. எப்பா ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கப்பா. டெய்லி வருவீங்களா காஃபி குடிக்கிறதுக்கா? சரிடா. இங்க பாரு, 20 ரூபா போக பேலன்ஸ் 80 ரூபா கொண்டு வரலன்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கி சொருகிடுவேன். இங்க பார்த்து போ. 20 ரூபா தான் சரியா? அப்படியே எனக்கு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறா. டேய் இன்னும் அடுப்பே வாங்கலடா, இன்னும் அந்த ஸ்டவ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நானே சமைச்சுப்பேன். போ. ஆமாம் ஏன்டா டீ ஒரு டீ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுறதுல உனக்கு என்ன வலிக்குதாடா? நீ எதுவுமே வாங்கினா 20 ரூபா போய் 80 ரூபா கொண்டு வா. நான் போ, நீங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நானே போய் நடந்து போய் குடிச்சிட்டுக்கிறேன். பாய்பா. ஷுவர் தான் போ. இல்ல வேணாம் போ. கூப்பிடுறீங்க உன்னை வர சொல்றதுக்குலடா, திரும்ப வந்து காலை உடைச்சு போட்டுருவேன். வந்தா தானே ஓடிப்பிய.